இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரோர் பேங்க் அப்படிங்கிற நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை இப்போ வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் மூலமா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கூட கொடுக்குறாங்க. எந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டும் இல்லாம வாங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான். மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இதுல ஒரு சில ஹைலைட்டான சூப்பரான பெனிஃபிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்றது, இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்குது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி நியூ ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு பேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ரோர் பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை வந்து லான்ச் பண்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்றது மூலமா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இதுல அப்படி கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ. இதுல வந்து ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம மற்ற கிரெடிட் கார்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம் அதிகபட்சம் 50 நாள் தான் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவா ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 62 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற கிரெடிட் கார்டில் 40 நாள்ல இருந்து அதிகபட்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 50 இல்லை 55 நாள் வந்து வரும். பட் இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு 62 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது ஒரு பிகெஸ்டான பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக். ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய 2 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டில் கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரூபே கிரெடிட் கார்டு தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டை எல்லா விதமான யூபிஐ ஆப்ஸ்லயுமே லிங்க் பண்ணி நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டோட டீடைல். ஸோ மற்ற கார்டோட கம்பேர் பண்ணும்போது இதுல அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24 hours into 7 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேங்க்ல நம்ம டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றது மூலமா நம்ம வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாமே இது மூலமா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் வந்து பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ் ஃப்ரீ ஏடிஎம் வித்ட்ராவல் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து லான்ச் பண்ண பிறகுதான் எத்தனை டைம் நம்ம ஃப்ரீயா ஏடிஎம்ல வந்து பணம் வித்ட்ரா வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிஓஎஸ் மெஷின் நம்ம டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவோம்ல, டேப் டு பே இல்ல ஸ்வைப்பிங் மிஷின் மூலமா நம்ம ஸ்வைப் பண்றது. ஸோ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனும் இது மூலமா நீங்க வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நீங்க ஈஸியா பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபரும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற பேங்க் அக்கௌண்டோட கம்பேர் பண்ணும்போது இதுல நிறையவே வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது லான்ச் பண்ண பிறகுதான் வந்து இதோட பெனிஃபிட் எல்லாமே வந்து தெரியும். ஸோ நீங்க வந்து இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கோ இல்ல வந்து இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கோ நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே உங்களுக்கு ஜாயின் த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட் வந்ததுமே மெயின் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க ஃபில் பண்ணாலும் சரி நீங்க ஈஸியாவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க ஜாயின் பண்றதுக்கு கியூல நிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பேப்பர் ஒர்க் கிடையாது, எந்த ஒரு ஹிடன் ஃபீயும் கிடையாது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல உங்களோட நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட சிட்டி அது எதுவோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து சப்மிட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணியாச்சு. யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஹஸ் பீன் ரிசீவ், வி வில் பி பேக் சூன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே தேங்க்யூ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வித் கிரெடிட் கார்டும் இதுல வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்ல போயிட்டு இதுல என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலை வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒருத்தர் தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்னா இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.